துணை முதலமைச்சராக ஏன் டிஆர்பி ராஜா கொடுக்கக்கூடாது? அவர் கூட தான் நல்ல இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் பண்ணியிருக்காரு இல்லையா? நல்ல பிரமாதமாக பேசினார், சீரியஸாக சொல்லணும். 2 நாளில் நல்லா அழகாக பேசினார், பாயிண்ட்டாக பேசினார். எனக்கு அவர் மேலே விமர்சனம் உண்டு. ஆனால் அந்த 2 நாள் அவர் பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது எஸ், திஸ் மேன் இஸ் அப் டு சம்திங். கடந்த 50 வருஷமாக அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் வந்து திமுகவை எப்படி நடத்தினார், எப்படி அந்த தலைமை பண்பு அதிகாரம் குடும்பத்தை விட்டு வெளியில் போயிடாமல் பார்த்துக்கிட்டாரு அப்படின்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உதயநிதி டெப்டி சிஎம்மாவும் பிறகு சிஎம்மாவும் ஆகுறதுன்றது தான் நேச்சுரல் டிஸ்கோர்ஸ். அதாவது இவர் 120 வருஷம் இருப்பாராம், அவர் கீழே மந்திரியாக இருப்பாராம். இது சமூகம், இது அசம்பிளிலே அவர் பேசுகிறார். ஆமாம், இதை விட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அவலமான அருவருப்பான, அதாவது கூசலை இப்படிலாம் பேசுகிறதுக்கு வேறு எவனாவது பேசினா இதை மன்னிச்சிடலாம். ஏன்னா மற்றவங்கெல்லாம் ஒரு நார்மல் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அவங்க தொகுதியில் அதே திருவாரூர் தஞ்சாவூரில் கலைவாணன், பூண்டி கலைவாணன் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு வர வேண்டிய மந்திரி பதவி ராஜாவுக்கு போச்சு. கட்சிக்காக அவர் இவரை விட அதிகமாக வேலை செஞ்சவர். 3 தலைமுறை கீழே உட்காந்துட்டு 4வது தலைமுறை கீழே நான் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றேன்றி, இதை விட வெக்கம், இதை விட ஒரு இப்படி அவலமான சூழ்நிலை ஏதாவது இருக்குமா? கடந்து போகுது சமூகம், அதை கடந்து போகுது. ஏன்னா இவங்களை விமர்சிக்கிறவங்கெல்லாம் சங்கி. இது ஆனந்த் மஹிந்திரா சொல்லியிருக்காரு, நான் இந்த மாதிரி வந்து குளோபல் இன்வெஸ்டர் மீட்டுக்கு போகிறதெல்லாம் கடந்த கொஞ்சம் நாளாகவே நிறுத்தி வச்சுட்டேன். ஆனால் டிஆர்பி ராஜா 2 தடவை ஃபோன் பண்ண முடியாதுங்க. திடீர்னு பார்த்தா என் முன்னால் வந்து நிற்கிறாரு, நகர்த்த முடியாத ஒரு பொருள் என் முன்னால் நிற்குது, 6.5 இன்ச்சஸ்ஸு, நான் ஒப்புக்கொண்டேன்னு ஜோக்கா சொல்கிறார், ஜோவியலாக சொல்கிறார். உதயநிதிக்கு ஏன் கொடுக்குற கனிமொழி கொடுன்னு கேட்குறது அவலமானது. குடும்ப அரசியல் வேணான்னு சொல்லக்கூடிய துணிச்சல் ஏன் யாருக்கும் இல்லாமல் போச்சு? அது 26 கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணுவாங்களா இல்லையான்றதுலாம் நமக்கு தெரியாது. பட் அடுத்து யாருன்னாலும் அவர் தான். ஸ்டாலினுக்கு பிறகு கண்டிப்பாக உதயநிதி தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க, துரைமுருகனே சொல்லிட்டாரு, அவ்வளோதான். இன்பநிதி கீழே நான் வேலை செய்வேன்றாங்க. திஸ் இஸ் திராவிட மாடல். இதுதான் சமூக நீதி. நீங்கள் புரிஞ்சுக்கணும். எந்தெந்த இலாக்காக்கள் துணை முதலமைச்சர்ன்றது முதலமைச்சரோட தனி உரிமை. அது வெறும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்துக்கிட்டே கூட ஒரு டெப்டி சிஎம்மாக இருக்கலாம். ஹைரார்க்கியில் அப்படி பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்றைக்கி வந்து 6வது 7வது லிஸ்ட்டில் தான் இருக்கார். அது முதலமைச்சர் கொடுக்குற ரேங்கிங். ஆக்சுவல் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா கடைசி மந்திரியாக தான் அவர் இருப்பார். ஏன்னா இப்போ தான் அவர் பதவி ஏற்றிருக்கார். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார், கடந்த சில நாட்களாக ஒரு விஷயம் பல இடங்களில் பரவிக்கிட்டே இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து டெபுட்டி சிஎம்மாக வந்து பதவியேற்க போகிறார் அப்படின்ற அந்த விஷயம் வந்து பரவலாகவே பேசப்படுது. குறிப்பாக இன்றைய அந்த ஒரு ஆங்கில ஊடகத்தில் கூட பார்க்கும்போது அவர்கிட்டே போய் நேரடியாக கேட்குறாங்க, நீங்கள் வந்து டெபுட்டி சிஎம்மாக ஆக போகிறீங்களா அப்படின்னு கேட்டோன்னா, யார் சொன்னா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை கேட்குறோம் அப்படின்னா, இல்லை அதெல்லாம் சிஎம் தான் டிசிஷன் எடுக்கணும், அதெல்லாம் வதந்தி அப்படின்னு ஒரு நேரடியாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் டிகேஎஸ் இளங்கோவன் அவர்கிட்ட போய் கேட்கும்போது, அதெல்லாம் அந்த சிஎம்க்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது அப்படின்றாரு. ஆனால் அது நடந்தால் சந்தோஷம், அதுக்கான எலிஜிபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பதவி ஏற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா வருகின்ற 21ஆம் தேதி, ஜனவரி 21ஆம் தேதி சேலத்தில் இளைஞர் அணி மாநாடு நடக்க இருக்குது. அதனால் அங்கே வந்து அவருக்கான அந்த பதவி துணை முதலமைச்சராக அறிவிக்கப்படுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு வந்து பொதுவாகவே எழுந்திருக்கு. அதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அது நடந்தே தீரும். எப்பன்றது தான் கொஸ்டின். டெப்டி சிஎம் அப்புறம் சிஎம், ஏன்னா வந்து எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான், எதிர்பார்க்கப்படுகிற ஒன்று. எப்பன்றது தான் கேள்வி. ஏற்கனவே இந்த மாநாடு 2 தடவை தள்ளி போச்சு. இப்போ இந்த மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வைக்கப்பட்டிருக்கிறது. அது அந்த இளைஞரணி மாநாட்டில் அவருக்கு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆகணும்னு தீர்மானம் போடுவாங்க. எல்லோரும் ஒரே கோரஸாக பாடுவாங்க. அதுக்கு பிறகு அது நடக்கும். நீங்கள் சொன்னீங்க பதவியேற்பெல்லாம் கிடையாது அந்த பதவிக்கு. ஏன்னா துணை முதலமைச்சர் பதவி என்பது அரசியல் சாசனத்தில் இல்லாத ஒரு பதவி. நான் கவர்மெண்ட்டே முதலமைச்சரே அனௌன்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அது வந்து ஜீவோ போடுவாங்க. சில சமயத்தில் அது கூட தேவையில்லை. இப்போ 2009 மு க ஸ்டாலினை துணை முதலமைச்சர், அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி நியமித்த பொழுது வெறும் ஜீவோ தான் போட்டார். அதே எடப்பாடி பழனிசாமி 2017 ஆகஸ்ட்டில் ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கிட்ட பிறகு அவரை வந்து துணை முதலமைச்சர்னு அறிவிப்பு தான் கொடுத்தாரு, ஜீவோ கூட போடலை. அதில் வந்து அரசியலமைப்பு சாசனத்தின்படி துணை முதலமைச்சர்ன்ற பதவியே கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு செரிமோனியல் ஒரு போஸ்ட்டு தான். அனௌன்ஸ்மெண்ட்டு தான் வரும். சிஎம் கிட்டேருந்து கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும். தேவைப்பட்டால் ஜியோ வரும், இல்லாட்டி அது இருக்காது. எந்தெந்த இலாக்காக்கள் துணை முதலமைச்சர்ன்றது முதலமைச்சரோட தனி உரிமை. அது வெறும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்துக்கிட்டே கூட ஒரு டெப்டி சிஎம்மாக இருக்கலாம். ஹைரார்க்கியில் அப்படி பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்றைக்கி வந்து 6வது 7வது லிஸ்ட்டில் தான் இருக்கார். அது முதலமைச்சர் கொடுக்குற ரேங்கிங். ஆக்சுவல் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா கடைசி மந்திரியாக தான் அவர் இருப்பார். ஏன்னா இப்போ தான் அவர் பதவி ஏற்றிருக்கார். 2018 அரசியல் வந்து மந்திரியான 33 34வது லிஸ்ட்டில் தான் அவர் இருப்பார். கடைசியாக தான் அவர் இருப்பார். பட் முதலமைச்சரோட தனி உரிமை, அதனால் அவர் 7வது 8வதாவோ இருக்கார்.
டெப்டி சிஎம் ஆகிட்டா இன்னும் கூட மேலே முன்னேறி போகலாம். அவர் 7ஆக இருந்தாலும் 8ஆக இருந்தாலும் 33 இருந்தாலும் நம்பர் 2 அவர் தான்றது எல்லாருக்கும் தெரியும். எவ்ரிபடி நோஸ். கழகம் ஒரு குடும்பம். அதனால் வந்து அது வந்து குடும்ப அரசியலும் வாரிசு அரசியலும் அக்செப்டட் நாம மாறிப்போன ஒரு சமூகத்தில் வந்து ஒரு அரசியல் கிளைமேட்டில் அவர் டெப்டி சிஎம் ஆகிறது யாரும் எதிர்க்க போகிறதும் கிடையாது. அந்த கட்சியும் எதிர்க்க போகிறது கிடையாது. திருவாளர் பொதுஜனமும் எதிர்க்க போகிறது கிடையாது. குடும்ப அரசியல் என்பதும் வாரிசு அரசியல் என்பதும் உங்களுக்கு வந்து இங்கே வந்து எல்லா கட்சியிலுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா அகில இந்திய அளவுலையும் குறிப்பாக தமிழ்நாட்டில் அதுதான் வந்து ஒரு நாம். தலைமை பதவிக்கும் சரி மற்ற பதவிகளுக்கும் அது அப்படியே தொடரும். இன்னும் இது வந்து வெறும் சிஎம் மட்டும் இல்லாமல் எல்லா மினிஸ்டர்ஸோட பிள்ளைங்க ஒன்று எம்பியாக இருப்பாங்க, எம்பிஸோட பிள்ளைங்க மினிஸ்டராக இருப்பாங்க, மாவட்ட செயலாளர்கள் பிள்ளைங்க வந்து எம்எல்ஏவாக இருப்பாங்க, இல்லை எம்பியாக இருப்பாங்க. அவங்களால முடியலன்னா மாவட்ட செயலாளர் மனைவியோ மகனோ மருமகளோ இருப்பாங்க. ஸோ உங்கள் ஜனநாயகம் வந்து முழுவதும் பக்குவம் அடையவில்லை என்பதன் வெளிப்பாடு தான் இவையெல்லாம். இந்த மாதிரி வந்து வெறும் உதயநிதி மட்டும் இல்லை, எத்தனை மந்திரிங்களோட பிள்ளைங்க இன்றைக்கி எம்எல்ஏவாக இருக்காங்க, எத்தனை மந்திரிங்க பிள்ளைங்க எம்பிஸாக இருக்காங்க, எத்தனை எம்பிஸோட பிள்ளைங்க மந்திரியாக இருக்காங்க. இப்போ டிஆர் பாலு வந்து 45-50 வருஷமாக டெல்லி, இப்போ 86 ஒரு நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு, 86 ஒரு எம்பியாக ராஜ்யசபா எம்பியாக ஆகிறாரு. கிட்டத்தட்ட 40 வருஷம், 37 வருஷம், 38 வருஷம். இந்த 38 வருஷத்தில் அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து 25 வருஷத்துக்கு மேலே எம்பியாக இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே மத்திய மந்திரியாக இருந்திருக்காரு. எல்லாம் வளமான இலாக்காக்களை கையில் வைத்திருந்தார். இன்றைக்கி அவர் மகன் வந்து இண்டஸ்ட்ரி மினிஸ்டர், 3 முறை எம்எல்ஏ, 2011 3வது முறை எம்எல்ஏ ஆனோன்னு பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி. எந்த முன் அனுபவமும் இல்லாதவர், இதற்கு முன்பு எந்த முன் அனுபவமும் இல்லாதவர். ஆஸ் அ மினிஸ்டராக அவருக்கு எந்த முன் அனுபவமும் கிடையாது. அவர்கிட்ட ரொம்ப கீ போர்ட்ஃபோலியோவை முதலமைச்சர் கொடுக்குறார். அது முதலமைச்சரோட உரிமை யாரும் கேட்க முடியாது. அவரும் ஒரு குளோபல் இன்வெஸ்டர் மீட்டியை நடத்திட்டார். 6 லட்சம் கோடி வந்திருக்குன்றாரு. 27 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு. அப்படியே அள்ளி விட வேண்டியதான், எவனும் கேட்க போகிறதில்ல. பெரிய பெரிய பிம்பங்களால் கட்டமைக்கப்படுகிற அரங்கங்கள் இருக்குது இல்லையா, அது வந்து உங்களை அப்படியே மெய்சில் இருக்க வைத்துவிடும். அதை தாண்டி நீங்கள் வந்து பெருசாக யோசிக்க முடியாத அளவுக்கு உங்கள் மூளையை வந்து அவர்கள் கொடுக்குற தகவல்கள் வந்து கபலீகரம் செய்யும். அம்பானியே பேசிட்டாரு. அவ்வளோதான், அம்பானி பேசிட்டார், அதானி பேசிட்டார், எல்லோரும் பேசிட்டாங்க. ஆகவே நீங்கள் மாற்று கருத்தை வச்சிங்கன்னா விமர்சனத்திற்கு உள்ளாவீர்கள். அவ்வளோதான். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த போஸ்ட்டுக்கு வேறு யாராவது வர முடியுமா? அவங்க தொகுதியில் அதே திருவாரூர் தஞ்சாவூரில் கலைவாணன், பூண்டி கலைவாணன் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு வர வேண்டிய மந்திரி பதவி ராஜாவுக்கு போச்சு. கட்சிக்காக அவர் இவரை விட அதிகமாக வேலை செஞ்சவர். எனவே அது அவங்க கட்சியோட உள் விவகாரம், நம்ம யாரும் கேள்வி கேட்க முடியாது. இல்லை, இவ்வளோ சீக்கிரம் துணை முதல்வர் பதவி அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இவ்வளோ சீக்கிரம்னு நம்ம வந்து எப்படிங்க, அவங்களோட தேவைகள் என்ன, அவங்களோட இல்லை, நான் வந்து ஸ்டாலின் அவர்களோட கம்பேர் பண்ணும்போது சொல்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம ஸ்டாலின் வந்து பார்த்துருக்கோம், ஒரு ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து வந்து அதற்கு பிறகு தான் அந்த இளைஞரணி, அதற்கப்புறம் மேயர், அப்படி வந்து தான் வந்து இந்த துணை முதல்வர் பதவியை வந்து அலங்கரித்தார். அவருடைய அப்பா அவர் கொடுத்தது ரொம்ப காலகட்டம் எடுத்துக்கிட்டார். ஆனால் இவருடைய அப்பா வந்து ரொம்ப சீக்கிரம் அந்த பதவியை வந்து அலங்கரிக்கிறதுக்கு ஆசைப்படுறாரோ, இல்லை வருகின்ற 2026 தேர்தலிலேயே அவரை வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக நிறுத்துறதுக்கான வாய்ப்புகளுக்காக முன்னாடியே இது மாதிரி அறிவிக்கிறாங்களோன்ற ஒரு சந்தேகம் வருது இல்லையா? அது 26 கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணுவாங்களா இல்லையான்றதுலாம் நமக்கு தெரியாது. பட் அடுத்து யாருன்னாலும் அவர் தான். ஸ்டாலினுக்கு பிறகு கண்டிப்பாக உதயநிதி தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க, துரைமுருகனே சொல்லிட்டாரு. அவ்வளோதான். இன்பநிதி கீழே நான் வேலை செய்வேன்றாங்க. திஸ் இஸ் திராவிட மாடல். இதுதான் சமூக நீதி, நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து சுயமரியாதை கொழுந்துகள். யார்? அண்ணா காலத்துலேருந்து கட்சியில் இருந்த துரைமுருகன். இன்பநிதி கீழே யார்? கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலின் மகன் உதயநிதியோட மகன் இன்பநிதி. அவர் 23-24 வயசு சின்ன பையன். அவரு கீழே நான் வேலை செய்வேன்றார். அதாவது இவர் 120 வருஷம் இருப்பாராம், அவர் கீழே மந்திரியாக இருப்பாராம். இது சமூக நீதி. இது அசம்பிளிலே அவர் பேசுகிறார். ஆமாம். இதை விட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அவலமான அருவறுப்பான, அதாவது கூசலை இப்படிலாம் பேசுகிறதுக்கு வேறு எவனாவது பேசினா இதை மன்னிச்சிடலாம். ஏன்னா மற்றவங்கெல்லாம் ஒரு நார்மல் பொலிட்டிக்கல் பார்ட்டி. நாங்கள் வந்து திராவிட மாடல் சமூக நீதினு சொல்லிட்டு கூச்சமே இல்லாமல் 85 வயசில் 50 வருஷமாக எம்எல்ஏவாகவும் 20 வருஷம் மந்திரியாகவும் இருந்துட்டு 3 தலைமுறை கீழே உட்காந்துட்டு 4வது தலைமுறை கீழே நான் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றேன்றி. இதை விட வெக்கம், இதை விட ஒரு இப்படி அவலமான சூழ்நிலை ஏதாவது இருக்குமா? கடந்து போகுது சமூகம், அதை கடந்து போகுது. ஏன்னா இவங்களை விமர்சிக்கிறவங்கெல்லாம் சங்கி. இல்லை, சமூகம் வந்து இது இப்படி தான், இனிமேல் இவங்க இப்படி தான் இருப்பாங்கன்ற மாதிரி அது வந்து அக்செப்டட் நாம ஆயிடுச்சு. ஏன்னா அதாவது வேறு ஏதாவது ஒரு சமூகத்தில் வந்து இது மாதிரி நடந்திருந்ததுன்னா அது குறைஞ்சபட்சம் கடுமையான விமர்சனத்துக்குள்ளே இருக்கும்ல. மட்டைக்கு 2 கீற்றாக துரைமுருகனோட பேச்சு கிழித்தெறியப்பட்டிருக்கும்ல. சட்டையை பிடிச்சி உலுக்கி கேட்டிருப்பான்ல. இதெல்லாம் அவலமா இல்லையா? தப்பு இல்லையா?
சுயமரியாதை உள்ள எவனாவது இப்படி பேசுவானா? சுயமரியாதை கொழுந்துன்னு பேசுகிறீங்களே, 85 வயசில் 23 வயசு பையன் மந்திரி ஆகணும், அவனுக்கு கீழே நான் வேலை செய்யணும், 4வது தலைமுறை கீழே நான் வேலை செய்யணும்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல், ஒரு கூச்ச நாச்சம் இல்லாத சுயநல அரசியல். ஏதாவது ஒரு கொள்கை உனக்கு 1% ஒட்டிக்கிட்டு இருந்தனா உள்ளத்தில் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் நீ இப்படிலாம் பேசுவியான்னு கேட்குறதுக்கு எழுதுறதுக்கு ஒரு நாதி இல்லாமல் போச்சு பார்த்தீங்களா? அதுதான் அவர்களுடைய பலம், அதுதான் தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு. இல்லை சார், இவ்வளோ நம்ம டீட்டெயிலாக பேசுகிறோம். ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டார், அடுத்து உதயநிதி வருவார்னும் போது அதே கருணாநிதியின் அவர்களின் மகள் தான் கனிமொழி அவர்கள். அவர்களுக்கான அந்த வாய்ப்பே அப்போ கிடையாதா கடைசி? அது அவங்க குடும்பத்துக்குள்ளே இருக்க பிரச்சனை. அதை பற்றி எனக்கு இதில் ஒரு மாறுபட்ட கருத்து உண்டு. கனிமொழிக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா வேணாமான்னு முடிவு செய்ய வேண்டியது திமுக. அதாவது உதயநிதிக்கு ஏன் கொடுக்குற, கனிமொழி கொடுன்னு கேட்குறது அவலமானது. குடும்ப அரசியல் வேணான்னு சொல்லக்கூடிய துணிச்சல் ஏன் யாருக்கும் இல்லாமல் போச்சு? அந்த பர்டிகுலர் ஃபேமிலியில் இருந்தால் மட்டும்தான் தலைமை பொறுப்புக்கு வர முடியுமா? அல்லது அந்த யாராவது ஒரு மந்திரியாக இருந்தால் மட்டும்தான் அவர் பிள்ளை எம்பி ஆக முடியுமா? எம்பியாக இருந்தால் மட்டும்தான் மந்திரி ஆக முடியுமா? கட்சியில் பொறுப்புக்கு வர முடியுமா? ஏன் ஒவ்வொரு மந்திரி பிள்ளைக்கு மட்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுது? இந்த கேள்வி நான் கேட்கறதுக்காக மன்னிக்கணும். துரைமுருகனோ இல்லை சீனியர் அமைச்சர்கள் யாரோ நாங்கள் அது துணை முதலமைச்சராக இருக்கிறோம் அப்படின்னு கேட்க முடியாதா? இல்லை கேட்டாலும் நல்ல கேள்வி கேட்டாங்கன்னா அடுத்த நிமிடம் அவர்கள் பதவி சீட்டு கிழிக்கப்பட்டிருப்போம், அவர்கள் வீட்டில் போய் உட்கார வேண்டியிருக்கும். துணை முதலமைச்சராக ஏன் டிஆர்பி ராஜா கொடுக்கக்கூடாது? அவர் கூட தான் நல்ல இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் பண்ணியிருக்காரு இல்லையா? நல்ல பிரமாதமாக பேசினார். சீரியஸாக சொல்கிறோம், 2 நாளில் நல்லா அழகாக பேசினார், பாயிண்ட்டாக பேசினார். எனக்கு அவர் மேலே விமர்சனம் உண்டு. ஆனால் அந்த 2 நாள் அவர் பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது எஸ், திஸ் மேன் இஸ் அப் டு சம்திங். டிஆர்பி ராஜாவுக்கு நிறைய விஷயம் தெரியுது, இன்னும் கொஞ்சம் டியூட்டலேஜ்னுவாங்க, இன்னும் கொஞ்சம் அனுபவமும் பயிற்சியும் வந்துன்னா யூ வில் பி அ வெரி குட் லீடர். ஏன் துணை முதலமைச்சராக டிஆர்பி ராஜா வரக்கூடாது? இப்படி யாராவது கேட்க முடியுமா அந்த கட்சிக்குள்ளே? சரி, என்னோட ஆசை சார், துரைமுருகன் அவர்கள் இருக்கக்கூடாதா? ஏன் துரைமுருகன்? எனக்கு டிஆர்பி ராஜா, எனக்கு டிஆர்பி ராஜா ஏன் டெப்டி? உங்களுக்கு துரைமுருகன், உங்கள் சாய்ஸ் துரைமுருகன், ஏன் சாய்ஸ் டிஆர்பி ராஜா. ஆனால் கிடைக்குமா? இருக்காது, பொன்முடிக்க முடியாது, அதனால பொன்முடிக்க முடியாத ஒரு டிஸ்குவாலிஃபைடு. டிஆர்பி ராஜா யங் மேனுங்க, அவர் மேலே கேஸ் கிடையாது. துரைமுருகன் மேலே கேஸ் எல்லாம் இருக்குது, டிஆர்பி ராஜா மேலே எந்த கேஸும் கிடையாது. யங் மேன், ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் ஃபேஸ். அவங்க அப்பாவை கூட விட்டுருங்க, அவருக்கு நான் ஒரு தகுதி இருக்குது. ஆள் 6 அடி 5 அங்குலம் இருக்கார். இந்த ஆனந்த் மஹிந்திரா சொல்லியிருக்காரு, நான் இந்த மாதிரி குளோபல் இன்வெஸ்டர் மீட்டுக்கு போகிறதெல்லாம் கடந்த கொஞ்சம் நாளாகவே நிறுத்தி வச்சுட்டேன். ஆனால் டிஆர்பி ராஜா 2 தடவை ஃபோன் பண்ண முடியாதுங்க. திடீர்னு பார்த்தா என் முன்னால் நிற்கிறாரு. நகர்த்த முடியாத ஒரு பொருள் என் முன்னால் நிற்குது, 6.5 inches, நான் ஒப்புக்கொண்டேன்னு ஜோக்கா சொல்கிறார், ஜோவியலாக சொல்கிறார். டிஆர்பி ராஜா சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மாநாடை நடத்தி காமிச்சிருக்கார். உண்மையிலேயே எனக்கு அவர் மேலே விமர்சனம் உண்டு. ஆனால் இந்த 2 நாள் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எஸ், திஸ் மேன் இஸ் அப் டு சம்திங். இவ்வளோ பேரை உள்ளே கூப்பிட்ருக்காரு, இவ்வளோ பேரோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு. 2 நாள் அவருடைய ஃபங்க்ஷனிங் எல்லாம் செயல்பாடுகளை பார்க்கும்போது நல்ல ஒரு இளம் தலைவராக அவர் இருக்கிறார் நமக்கு. ஏன் டிஆர்பி ராஜா டெப்டி சிஎம் ஆகக்கூடாது? தாராளமாக ஆகலாம். ஆக முடியுமா? அடுத்த நிமிடம் அவர் எங்கே இருப்பார்? பிடிஆருக்கு அது என்னாச்சு? அப்போ இதுதான் உங்கள் ஜனநாயகம், இதுதான் திராவிட மாடல், இதுதான் சமூக நீதி. உதயநிதி அவர்கள் இந்த துணை முதலமைச்சராக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் பரவும் போது அதற்கு காரணம் அழுத்தமா அல்லது இது நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான்? இது இங்கே தான் போய் முடியும். இல்லை கட்சி, உங்கள் உட்கட்சி ஜனநாயகம் கடந்த 50 வருஷமாக அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் திமுகவை எப்படி நடத்தினார், எப்படி அந்த தலைமை பண்பு அதிகாரம் குடும்பத்தை விட்டு வெளியில் போயிடாமல் பார்த்துக்கிட்டாரு அப்படின்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உதயநிதி டெப்டி சிஎம்மாவும் பிறகு சிஎம்மாவும் ஆகுறதுன்றது தான் நேச்சுரல் டிஸ்கோர்ஸ். இட் வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ். தட்ஸ் அ நேச்சுரல் கோர்ஸ். அதை தாண்டி வேறு மாதிரி போகிறதுக்கு சிஸ்டம் இல்லை. அங்கே உள்ள வேறு சிஸ்டம்ஸ் கிடையாது உள்ள. இது அந்த கட்சி ஏற்றுக்குச்சு, இந்த கட்சி ஏற்றுக்குச்சு. இப்போ நான் சொல்ல முடியாது திமுகவில் யார் தலைவராக வரணும்னு நான் சொல்ல முடியாது. அது திமுகவோட உள் விவகாரம். சொல்ல முடியாதுன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு உரிமையாக கேட்க முடியாது. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட எல்லா ஃபங்க்ஷனுங்குமே எல்லாரும் யார் வேணால் கேள்வி கேட்கலாம். பிகாஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் அ பப்ளிக் ஆஃபீஸ், பப்ளிக் ஆர்கனைசேஷன், இன்ஸ்டியூஷன். கருத்து சொல்கிற உரிமை எல்லாருக்கும் உண்டு. அதை தாண்டி நம்ம போக முடியாது. ஏன் டிஆர்பி ராஜா துணை முதலமைச்சராக ஆகக்கூடாது? குளோபல் இன்வெஸ்டர் மீட்டை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி காமிச்சிருக்காரு. அந்த 2 நாள் அவருடைய செயல்பாடுகள், அவர் பேசிய பேச்சுக்கள், செய்தியாளரிடம் அவருக்கு தெரிவித்த கருத்துக்கள், இந்த ஓவராலாக இந்த இஷ்யூவில் அவருக்கு இருந்த ஈடுபாடு, இதெல்லாம் அவருக்கு ஒரு விஷன் இருக்குது தமிழ்நாட்டை முன்னேற்றுவதற்குன்னு எனக்கு தோணுது. ஸோ டிஆர்பி ராஜா ஏன் ஒரு டெப்டி சிஎம் ஆகக்கூடாது நான் ஒரு கருத்தை முன்மொழியலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் என்ன மாதிரி 4 பேர் முன்மொழிஞ்சாங்கன்னா டிஆர்பி ராஜா காணாமல் போவார். ஏன்னா அவர் உதயநிதி த்ரெட்டுன்னு பார்க்கப்படுவார். அதன் பிறகு அவரை வேறு ஏதாவது அவரை ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆகிடுவாங்க.
இல்லைன்னா கைத்தறித்துறை மந்திரி ஆகிடுவாங்க இல்லையா? இந்த காணொலி வந்ததுக்கப்புறமா என்ன நடக்கும்னு தெரியாது நமக்கு. நான் வந்து இதை வந்து உள்நோக்கம் இதோடு நான் சத்தியமாக உள்நோக்கத்தோட சொல்ல, அவங்க கட்சியில் யாரை வேணால் அவங்க சிஎம் ஆகட்டும், டெப்டி சிஎம் ஆகட்டும், அது அவங்க உரிமை, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. நான் எந்த உள்நோக்கம் இல்லாமல் சத்தியமாக நான் சொல்லுகிறேன் இது. ஆனால் அந்த ஸ்பேஸ் இருக்காங்க, அதற்கான வாய்ப்பு அங்கே இருக்கா? ஏன் பிடிஆர் ஆகக்கூடாது? பிடிஆருக்கு அந்த தகுதி இல்லையா? பிடிஆர் மேலே நமக்கு 1000 விமர்சனம் உண்டு, ஆனால் பிடிஆருக்கு அந்த தகுதி இல்லையா? நேற்றைக்கு இந்த 2 நாள் கூட்டத்தில், இந்த குளோபல் இன்வெஸ்டர் மீட்டத்தில் நிறைய அரங்க கூட்டங்கள் நடந்திருக்குது. அதில் பிடிஆர் பேசின அரங்க கூட்டத்தில் மட்டும் கூட்டம் நிரம்பி வந்து, ஆமாம், அது வந்து இணையதளத்துலேயே நிறைய அது வந்து இந்த போட்டாங்க இல்லையா? எக்ஸ்லேயே நிறைய அந்த மாதிரி விஷயம் போட்டாங்கல்ல. அப்போ பிடிஆர் மாதிரி ஒரு திறமசாலியை நீங்கள் ஏன் வந்து வீணாக்குறீங்க? பிடிஆர் மாதிரி ஒரு திறமசாலியை ஏன் இந்த அரசு போஷிக்க வேண்டிய விதத்தில் போஷிக்கவில்லை? இத்தனை பேர் வரான், வெளிநாட்டிலேருந்து உள்நாட்டிலேருந்து நிறைய பேர் வரான், நிறையா கூட்டங்கள் நடக்குது, நிறையா கருத்து பரிமாற்றங்கள் நடக்குது. அறிவார்ந்த மனிதர்கள், பல துறையிலும் இருக்கக்கூடிய அறிவார்ந்த மனிதர்கள், தங்கள் துறைகளில் பாண்டித்யம் மிக்கவர்கள், உலக அளவில் அறியப்பட்டவர்கள், உலகளாவிய பார்வை கொண்டவர்கள், அவர்களால் வந்து தமிழகத்திற்கு நன்மை மட்டும்தான் விளையும், தமிழ்நாட்டிற்கு வருகிறார்கள், இங்குள்ளவர்களுடன் ஒரு கருத்து பரிமாற்றங்களை மேற்கொள்கிறார்கள் பொழுது, அதில் பிடிஆர் பேசக்கூடிய அரங்களை மட்டும் கூட்டம் நிரம்பி வழிதுன்னா, அப்படிப்பட்ட ஒரு அறிவு ஜீவியை, ஒரு அறிவாளியை இந்த அரசு பயன்படுத்தி கொள்ள வேண்டிய விதத்தில் பயன்படுத்தி கொண்டதா, இல்லை ஓரங்கட்டி இருக்கிறதான்னா, ஓரங்கட்டி இருக்கிறது என்பது தான் வருத்தப்பட வேண்டிய பதில் இல்லையா? கண்டிப்பாக. ஏன் பிடிஆர் டெப்டி சிஎம் ஆகக்கூடாது? பிடிஆர் ஒரு டெப்டி சிஎம், டிஆர்பி ராஜா ஒரு டெப்டி சிஎம், ஒருத்தர் ஃபைனான்ஸுக்கு, ஒருத்தர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு, ஏன் ஆக்கக்கூடாது? நம்ம இதில் பார்த்துருக்கோம், ஜெகன்மோகன் ரெட்டி பார்த்தாங்கல்ல, 2 பேரும் வந்து, ஆமாம் 4-5 துணை முதலமைச்சர் இருந்தாங்க. ஏன் இவங்க 2 பேரையும் ஆக்கக்கூடாது? என்ன இவர்கள் குறைந்து போய்விட்டார்கள்? ஆக்க மாட்டார்கள். அப்படி ஆகினா அது திமுகவுக்குமே ஒரு ப்ளஸ் தானே, அது அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் ப்ளஸ் தானேங்க, நல்ல பேர் கிடைக்கும், நல்ல பேர் கிடைக்கும் இல்லைங்க. இப்போ வந்து ராஜா நிரூபிச்சிருக்காரு, பிடிஆர் ஏற்கனவே நிரூபிச்சிட்டாரு. நேற்றைய கூட்டத்தில் பிடிஆர் கூட்டத்துக்கு மட்டும் இவ்வளோ பேர் வரான்னா, அவர் உங்களுக்கு அசட்டு தானே, பொக்கிஷன் தானே அவரை ஏன் நீங்கள் இன்னும் சிறப்பாக பயன்படுத்திக்க கூடாது? இதை கேட்குறதுக்கு நாதி கிடையாது. உள்ள கேட்டால் அடுத்த நிமிஷம் அவர்கள் ஓரங்கட்டப்படுவார்கள். கட்சிக்குள்ளே ஜாலரா அடிக்கிறவன், சொம்பு தூக்குறவன், அண்டா தூக்குறவன், சொரிஞ்சு விடுறவன், எல்லாம் தேனும் பாலும் ஓடுறவனுங்க அப்படின்னு சொல்கிறவனுக்கு மட்டும்தான் அங்கே வந்து இடம் இருக்குது இன்றைக்கி. ஆகவே இவையெல்லாம் எப்படி சொல்கிறது, இதெல்லாம் வந்து இந்த அரசுக்கு நல்லதில்லை. ஆனால் இதை சொல்கிறதுக்கு அங்கே ஆள் கிடையாது. ஆப்வியஸ்லி டெப்டி சிஎம்மாக உதயநிதி ஸ்டாலின் மட்டும்தான் வருவார், வேறு எவரும் டெப்டி சிஎம்மாக வர முடியாது. ஒன்றுக்கும் மேற்பட்ட டெப்டி சிஎம்ன்ற போஸ்டெல்லாம் அவங்க உருவாக்க மாட்டாங்க. அது வேறு பவர் சென்டர்ஸ் உருவாகிவிட வழிவகுத்து விடும், அதிகார மையங்கள். ஆகவே அந்த குடும்பத்துக்குள்ளே மட்டும்தான் வந்து பவர் இருக்கணும். அது அந்த கட்சி சம்மந்தப்பட்ட விஷயம், நம்மளால் ஒரு லெவலுக்கு மேலே கருத்து சொல்ல முடியாது. ஆனால் திறமசாலைகள் அந்த கட்சியிலையும் அந்த அரசிலும் அமைச்சரவையிலும் இருக்கும் பொழுது அவர்களை ஏன் அரசு பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால், பதில் ஒன்றே ஒன்று தான். அந்த பதில் என்னவென்பது உங்களுக்கும் தெரியும், அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. வருங்காலங்களில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். மிக்க நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்காகவும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.